உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம யார்கிட்ட நேர்காணம் காண போறோம்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு பெரியார் வேந்தன் அவர்கள்ட்ட நேர்காணம் காண போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். ராஜ்மோகன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்க. குறிப்பா பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கிறாங்க. இதோட இன்னும் சில இலாக்காக்கள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சோ மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இலாக்காக்களை விட ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இலாக்காக்கள் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு இலாக்கா. சோ இது தமிழ்நாட்டின் அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கின்றது. சோ இது வரவேற்க வேண்டிய ஒன்றா இல்ல இல்லைங்க வரவேற்கலாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம பார்க்க வேண்டியதா? அதாவது இது கண்டிப்பாக இது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னு பள்ளிக்கல்வி என்பது இன்னைக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகணும், மத்திய அரசினால் அது எவ்வளவு பெரிய ஒடுக்குதலுக்கு உள்ளாகிறதுன்னு தெரியும். ஏன்னா அவங்க பிஎம்சிடி திட்டத்துல கையெழுத்து போட்டா தான் சில ஃபண்டுகளை கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆமா. அதுல 5வது 3வது இதுல எல்லாம் பொது தேர்வுகள் வரணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நீங்க இன்றைக்கு 100% அரசு பள்ளிகளை பயன்படுத்துகிறவர்கள் யாருன்னா அது ஆதிராவிடர் மக்கள் தான். ஓகே. அரசு பள்ளிகளை பயன்படுத்த அந்த பட்டியல் வகுப்பினர் தான் இன்னைக்கு 100% அரசு பள்ளியில இருக்கிறாங்க. நீங்க பெரும்பான்மையா நீங்க அரசை நம்பி வாழுகிற மக்களே 80% பேர் பட்டியல் சமூகம் தான். ஓகே. ரேஷன் கடையை நம்பி வாழ்வாங்க. அரசு சுகாதார நிலைய, ஆரம்ப சுகாதார நிலையத்தை, அரசு மருத்துவமனையை, அரசு பள்ளிகளை இப்படி எல்லாமே அரசை சார்ந்து வாழ்கிற கட்டத்துல இந்த பள்ளிகள் அதான் கிட்டத்தட்ட ஆதி திராவிடர் நல பள்ளிகளை எல்லாம் மூடிக்கொண்டு வருகிற வேலை. டிஎம்கே காலத்துல மூடிக்கொண்டு வர்ற விடுதிகளையும் மூடுறாங்க. அப்படி மூடிக்கொண்டு வர்ற நேரத்துல இந்த அரசு பள்ளிகளையாவது மிக கவனம் செலுத்தி அந்த அடித்தட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தருக்கு அதை கொடுப்பது ரொம்ப சிறப்பானது, அது வரவேற்கத்தக்கது. இப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஓடி இருக்கு சார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில இப்ப ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்தது முதல் முறை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை நாங்க கொடுத்துட்டோம், இது வாழ்த்த வேண்டிய விடயம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள் எழுதுவதை பார்க்க முடிகின்றது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, திராவிட கட்சியில சரி நீங்க எடுத்த உடனே முதல்ல கொடுத்துருல. கரெக்ட். நீங்க முதல் ஆட்சியிலேயே கொடுத்துட்டீங்களா? இல்ல. இப்ப ஒரு தாவேக முதல்ல ஆட்சி அமைக்கும் போதே கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்லயே கொடுக்குறாரு. அந்த புரோட்டோகால்ல 9 மினிஸ்டர் பதவி இருக்கிற போது அவர் ஒரு ஆளா வந்துறாரு. ஆமா. கோவிச்செலிங் எப்போ வந்தாரு? போன வருஷம், 2 வருஷம் முன்னாடி. பல பிரச்சனைகளை வலைதளங்கள் மூலமாக பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகம் கோபத்தோடு எழுந்ததுக்கு பின்னால அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவி. இன்னொன்னு இன்னைக்கு உயர்கல்வி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல காமராஜ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் அவ்வளவுமே இன்னைக்கு திவால் நிலையில் இருக்கு. புது தகவலா சொல்றீங்களா சார்? ஆமா சார், இன்னைக்கு திவால் நிலையில இருக்கு. சரி. ஒவ்வொரு மாசமும் அந்தந்த பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கிற பேராசிரியர்கள்ல இருந்து அந்த ஊழியர்கள் வரைக்கும் சம்பளத்துக்காக தெருவுல நின்று போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. டிஎம்கே ஆட்சியில. கரெக்ட். ஆமா. அப்ப நீங்க இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. நல்லா செல்வாக்கா இருந்த காலத்துல எல்லாம் உயர்கல்வி யார்கிட்ட இருந்ததுன்னு தெரியும். கரெக்ட். அப்ப இன்னைக்கு எல்லாமே திவாலாகி போன காலத்துல நீங்க கொடுத்துட்டு நாங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, உயர்கல்வித்துறை அமைச்சராக்குனீங்கல்ல, அவர் சுதந்திரமா செயல்பட முடிஞ்சா? அவரால ஒரு விசிக்கல் கூட்டத்தை என்னைக்காவது கூட்டி பாத்திருக்கீங்களா? கூட்டத்தை அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ்ல எதுவுமே வந்தது இல்ல. சரி, என்ன மாறுதலை அவராது புதிதாக அவர் துறையில செஞ்சாருன்னா அவர் அப்படி செய்யல. சுதந்திரமா திமுக செயல்படக்கூடல அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா செய்ய விட மாட்டாங்க. நீங்க போன ஆட்சியில நம்ம ஏன் அவ்வளவு இதோட பதிவு பண்றோம்னா, ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. ஆமா. எதுக்கு ஒரு தனியா ஒரு துறை உருவாக்குறதுன்னா, அந்த மக்களின் மீது சிறப்பு கவனம் கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்றதோட அடிப்படையில தான் தனியா ஒரு துறை உருவாக்குறாங்க. ஆமா. ஆனா அப்படி ஒரு உருவாக்கின துறையினுடைய அமைச்சர் அந்த கைவேலி செல்வராஜ் வேங்கவேலுக்கே போகலன்றது இது எவ்வளவு பெரிய மோசமான முன்னுதாரணம். ஆமா ஆமா, வேங்கவேலுக்கே போகல. ஆமா ஆமா, அவர் மட்டும் இல்ல, எந்த அமைச்சரும் போகல, எந்த அரசு நிர்வாகம் அதை பத்தி எந்த கவலையும் எடுத்துக்கல. இந்த தேர்தலில் கூட அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அதை பத்தியான எந்த செய்தி பெரிய லெவல்ல வரல. ஆமா.
அப்ப நீங்க வந்து அப்ப சுதந்திரமா அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், சுதந்திரம் செயல்பட விட்டார்கள் நம்ம எப்படி நம்புறது? அப்ப அந்த வந்து இப்படித்தான் இந்த அவங்க இருந்துகிட்டு சும்மா நாங்க வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னீங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க அதாவது 1947 சுதந்திரம் அடையுது, 47 சுதந்திரத்துக்கு பின்னால 50 குடியரசு ஆகுது, 52 பொது தேர்தல், 52 வந்து பொது தேர்தல் வந்ததுக்கு பின்னால பொது தேர்தல்ல இருந்து 53 அதுல இருந்து காமராஜர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஆனா காமராஜர் ஆட்சியில கக்கனுக்கு பள்ளி கல்வித்துறை இருந்திருக்குல்ல. ஓ அப்படியா? ஆமா, காமராஜர் ஆட்சியில கக்கனுக்கு பள்ளி கல்வித்துறை இருந்திருக்குது, வேளாண்மை இருந்திருக்காரு, உள்துறை வச்சிருந்திருக்காரு, பரமேஸ்வரன் அறநிலையத்துறை வச்சிருந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் இது எவ்வளவு முக்கியத்துவமான எப்படி சாத்தியமாச்சு? அந்த காலத்துல சாதி இருக்குங்க. அதாவது நீங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம 52 சொல்லும் போது இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு 80 வருஷத்துக்கு பின்னால வரும். அப்ப அவ்வளவு நெருக்கடி சாதி, அதாவது கட்டமைப்பு வந்து இறுக்கமான இருந்த நேரத்துல அப்பவே இவ்வளவு துறைகள் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்ப கொடுத்ததை வந்து ரொம்ப அதை வந்து பிரபலமா சொல்லிக்கிட்டு நாங்க தான் செஞ்சோம்னு சொல்றதெல்லாம் அது வந்து அது எந்த அளவுக்கு வந்து நம்ம வரவேற்க முடியும்னு தெரியல. அதுவும் கல்வித்துறையில ஒரு திராவிட கட்சி ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு பதவி வழங்குவதற்கு 75 ஆண்டு காலம் ஆயிருக்கு. ஆமா, 75 ஆண்டு காலம். நீங்க காமராஜர் ஆட்சியில கக்கனுக்கு வந்து பள்ளிக்கல்வி இருந்துச்சு, உள்துறை இருந்துச்சு, எல்லா முக்கியமான துறைகள் இருந்துச்சு. அவர் சிறப்பா செயல்பட்டவர். இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, காமராஜர் ஆட்சியை வந்து காமராஜர் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது தோக்கல, அது அப்படி இல்லை. யார் ஆட்சியில் 67 ஆட்சிக்கு வராங்கன்னா அப்ப பக்தவச்சல முதலமைச்சர். ஆமா, பக்தவச்சலத்திட்ட இருந்து பக்தவச்சல ஆட்சியிலையும் கக்கன் வந்து மந்திரியா இருக்காரு. அவர் நீடிக்கிறார். அப்ப நீங்க பக்தவச்சலம் ஆட்சியில இருந்து அண்ணா ஜெயிக்கும் போது அண்ணா கொடுத்த அமைச்சரவை பட்டியல்ல நீங்க சத்தியவாணி முத்துன்ற ஆதிராமலத்துல தானே கொடுத்தீங்க. அப்பயே ஏற்கனவே இருந்த துறையாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா? போலீஸ் மந்திரி துறையாவது கொடுத்துருக்கலாம்ல. போலீஸ் மந்திரி வேண்டாம், பள்ளிக்கல்வியை கொடுத்துருக்கலாம், வேளாண் துறையை கொடுத்துருக்கலாம், இல்ல வந்து அறநிலையத்துறை கொடுத்துருக்கலாம். எதுவுமே கொடுக்காம அதான் சத்தியவாணி முத்துக்கு கொடுத்த துறையே வெறும் ஆதிராமலத்துறை தான். அப்ப இருந்த துறையை நீங்கள் பறித்து கொண்டீர்களா இல்ல புதிதாக கொடுத்தீங்களா? இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. என்ன பார்க்க முடியும் சார், பறிச்சுக்கிட்டாங்க, அதானே உண்மை. அத சொல்லுங்க. பவர் செக்டார்ல இருந்து அவங்க அப்புறப்படுத்திக்கிறாங்க. ஆமா, ஏற்கனவே மந்திரி பதவி பட்டியல்ல, அதாவது அந்த முன்னுரிமை பட்டியல்ல முக்கியமான துறைகள் வகித்த பட்டியல் சமூகத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வெறுமனே அந்த ஆதிராவிட துறைக்கு மட்டும் போட்டது 67 இல்லையா? அப்ப இது எப்படி நீங்க திராவிட கட்சியில இருந்து பெருமை பேசுறீங்க? பேச முடியும். கரெக்ட். நீங்க ஒண்ணு அதை விட கூடுதலா கொடுக்கலாம்னு பரவாயில்ல, அந்த துறையாவது அவங்க வச்சிருந்த துறையாவது கொடுக்கணும்ல. அதை கொடுக்காம நாங்க வந்து இல்ல நான் எங்கனாலதான் நாங்க தான் வந்து முன்னேற்றணும் சொல்றதெல்லாம் வந்து அது வீம்பான பேச்சு, அது மக்களை திசை திருப்புற பேச்சு. இப்ப சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவர் இப்ப என்ன பண்ணியிருக்காரு, ஆரம்ப காலகட்டங்கள்ல என்ன பேச்சு அடிபட்டுச்சுன்னா, வெங்கடராமன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கு தான் பள்ளி கல்வித்துறை வழங்கப்பட போகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து ஓடிச்சு. சோ இப்ப அதை அவர் வந்து இப்ப வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து பதவி கொடுத்திருக்காரு பள்ளி கல்வித்துறை. அப்ப இது நிர்பந்தத்தின் மூலமா அவர் வழங்கியிருக்காரு என்று எடுத்துக்கலாமா, இல்ல இயல்பாவே அவருக்கு வந்து ஒரு புரட்சிகர சிந்தனையை கொண்டு வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த வெங்கட்ராமனுக்கு வந்து பள்ளி கல்வித்துறைன்றது வந்து இவங்களே கிளப்பி சரி, அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. AVKவினுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளங்கள்லயோ இல்ல அதிகாரப்பூர்வமாகவோ யாரும் வந்து பள்ளி கல்வி வந்து நாங்க வந்து வெங்கட்ராமனுக்கு தான் தரப்போறோம் கரெக்ட் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லல. கவர்மெண்ட் செக்டார்ட்ட இருந்து அந்த மாதிரி வரல. அது அதிகாரப்பூர்வமற்ற ஒரு வதந்தியா கிளப்பி விட்டது. அதாவது இந்த மாதிரி வந்து அவர் RSS பின்னணியில் உள்ளவர், அவர்கிட்ட பள்ளி கல்வி போச்சுன்னா மறுபடியும் குலக்கல்வியா மாறும், விஜய் வந்து அதைத்தான் கொண்டு வர்றாரு ஒரு ஃப்ரேமிங் பண்றதுக்காக மாதிரி அதை வந்து திசை திருப்பதற்காக சொன்னதே தவிர அது வந்து வெங்கட்ராமனுக்கு தான் கொடுப்போம்னு எந்த அதிகாரப்பூர்வமான AVK வலைத்தளங்கள்லயோ இல்ல வந்து அவர்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஆட்களோ யாருமே சொல்ல. இப்ப நம்மளே கூட எதிர்பார்த்தது என்ன, ஆதிராவிட தான் தருவாங்க நான் நினைச்சோம். ஆமா, அப்படித்தான் வந்து இவங்க வந்து உத்தேச பட்டியல்ல போடும்போது கூட ராஜ்மோகனுக்கு ஆதிராவிடத்துறை தான் போட்டாங்க. ஆனா அன்னைக்கு அதை மாற்றி வந்து பள்ளி கல்வி மற்றும் வந்து தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சி,
இப்படி எல்லாம் வந்து தரும்போது வந்து அது பெருமைக்குரியது தானே. கண்டிப்பா. இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வினா சார், இப்ப ராஜ்மோகன் அவர்களுக்கு வேறு எந்த பதவி வேணாலும் கொடுத்திருந்திருக்கலாம். மின்சாரத்துறை, வேளாண் துறை, அப்படி இப்படின்னு எந்த துறை வேணாலும் கொடுத்திருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு துறைகள் இல்லையா? இப்ப ராஜ்மோகன் அவர்கள் வழங்கப்பட்ட துறைகள் எல்லாமே அறிவு சார்ந்த துறைகள். நீங்க வந்து தமிழ் வளர்ச்சியா இருந்தாலும் சரி, தகவலா இருந்தாலும் சரி, அச்சுத்துறையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து தொல்லியல் துறையா இருந்தாலும் சரி. தொல்லியல் துறைனா வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு வந்து எங்க இருந்து தொடங்குவது அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு துறைகள் அது எல்லாமே. அப்ப இந்த மாதிரி அறிவு சார்ந்த துறைய ராஜ்மோகன் அவர்கள் வழங்கி இருப்பது என்பது அது வந்து ஒரு நல்ல முயற்சின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல கண்டிப்பா. அதாவது இப்ப வந்து பள்ளி கல்வி மட்டுமல்ல, தமிழ் மொழி, தமிழ் வளர்ச்சி, அந்த அந்த அதுவே ஒரு பெரிய வந்து இன்னைக்கு சிக்கலான ஒரு நிலையில இருக்கு இன்னைக்கு இந்தியாவுல. சரி. நீங்க தமிழ் மொழிக்கான நிதின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி நிதி கம்மி, சமஸ்கிருதத்தை விட வந்து பல மடங்கு கம்மி. அப்ப தமிழுக்கு வந்து நீங்க கீழடியில இருக்கிற வந்து அந்த ஆய்வுகளை எல்லாம் வந்து திடீர்னு சத்தம் இல்லாம பண்றாங்க. அதை தொடர விடுறது இல்ல. இப்படி வந்து தமிழுக்கு வந்து பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தமிழ் குறித்து ஆர்வம் உள்ள ஒருத்தரை, ஒரு பேச்சாளரை, அதே நேரத்துல வந்து அது விஷயமா வந்து ஒரு ஆர்வம் உள்ள ஒருத்தரை வந்து ஒரு இளைஞரை அந்த துறைக்கு போட்டதுன்றது உண்மையாவே வந்து அது நல்ல விஷயம் தான். வந்து அப்ப கேஸ்ட் ரீதியா செலக்ட் பண்ண மாதிரி தெரியல. இது இந்த இப்ப விஜய் அவர்கள் இருந்து ராஜ்மோகன்ல செலக்ட் பண்ணது வந்து ஒரு கேஸ்ட் ரீதியா செலக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவருடைய அறிவு சார்ந்து செலக்ட் பண்ணிருக்காருன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா அப்படிதான். ஏன்னா அவரு பட்டிமன்றங்கள்ல நிறைய பேசினவர், தனியா வந்து தமிழ் மொழி குறித்து வந்து நல்லா ஒரு அறிஞ்சவர் ஏற்கனவே. சோ இப்படிப்பட்ட புதுமுகமா இருக்கிறதுனால நீங்க இருக்கிற புதுமுகங்கள்ல வந்து யார் சிறந்தவர்னு பார்த்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ இது வந்து சாதி அடிப்படையில கொடுத்ததா நீங்க வந்து கருதக்கூடாது. அவருடைய திறமை அடிப்படையில கொடுத்தது. இன்னொன்னு வந்து அவர் வந்து சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து அவருக்கு கல்வி தகுதி என்ன இருக்கு, அவருடைய வந்து அந்த மாதிரிலாம் திமுக நீங்க எழுதுறீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து செங்கோட்டையின பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா போட்டீங்க அண்ணாதிமுக ஆட்சியில. ஆமா, அவர் 10வது கூட 10வது பெயில் ஆனவர். ஆமா, அப்புறம் அவரை நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா போடுவீங்க. அன்பில் மகேஷ் அதாவது அன்பில் மகேஷ் இதே கொஸ்டின். இப்ப நீங்க என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சுகாதாரத்துறை மந்திரின்னு இப்ப இருக்கு. யாருக்கு? சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குல்ல. அந்த சுகாதாரத்துறைக்கு முன்னால யார் இருந்தாங்கன்னா, முத்துசாமி இருந்திருக்கிறாரு, KKSSR இருந்திருக்கிறாரு, MRK பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. சுப்பிரமணியம் இருக்காங்க. இப்ப இவங்க பூராமே MBBS படிச்சவங்களா? இல்ல. கரெக்ட். சோ அந்த துறையினுடைய நிபுணர்கள் அவங்கலாம். இவங்களுக்கு மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க வந்து அதெல்லாம் நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் வந்து வரவேற்பீங்க. ஒருத்தருக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து கொடுத்த உடனே இவர் என்ன படிச்சிருக்காரு, இது எல்லாமே வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு விருப்புணர்ச்சியை, ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து ஏற்படுத்தணும்ன்றதுக்காக. அப்படி பார்த்தா வந்து தமிழ்நாட்டையே நிர்வகிக்கின்ற முதலமைச்சர்கள், இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் அத்தனை துறைகள்லயும் வந்து எஜுகேட்டட் பர்சன் கிடையாதுல்ல. அதுவும் நம்ம பார்க்கணும்ல. எடப்பாடி யாருமே எஜுகேட்டட், எந்த துறைக்கும் யாரும் வல்லுநர் கிடையாது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த துறையில எனக்கு தெரிஞ்சு வந்து டாக்டர்கள் வந்து இப்பதான் எம்ஜிஆர் காலத்துல ஒரு தடவை சுகாதாரத்துறைக்கு கண்டே ஒருத்தர் வந்தார். அதுக்கடுத்து வந்து விஜயபாஸ்கர் வந்தார். அப்புறம் அதுக்கு பின்னால வந்து விஜய்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப இவங்க தான் சில பேர் தான் வந்து அந்தந்த துறைக்கு வந்தவங்க. மத்தபடி இப்ப எல்லா துறைகள்லயுமே வந்து இப்ப யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மனித வேலை மேம்பாட்டுத்துறை என்ன பெரிய MBA PhD வாங்கினவரா, நீங்க வந்து மத்த அந்தந்த துறைகளுக்கு எல்லாம் என்ன பெரிய வல்லுநர்களா வந்து போட்டீங்க. எல்லாமே வந்து 10வது 8வது அப்படித்தான் வந்தது. அப்ப அவங்களை எல்லாம் வந்து கேள்வி எழுப்பாத திமுக, இப்ப அவருடைய அந்த இதெல்லாம் ஆட்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்து இதெல்லாம் கேள்வி எழுப்புறதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை இந்த சமூகம் வந்து மீண்டும் ஒரு எழுச்சி பெற்றுமோ, அந்த மாதிரி இல்ல வாக்கு வங்கி வந்து மொத்தமா மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இவங்க செய்யறது. நிச்சயமா. இப்ப திமுகவுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல சமூக நீதி பேரவைன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு, இருக்கு, இன்னமும் இருக்கு. அவருடைய தலைவர் யாருன்னா சுப வீரபாண்டியன். ஆனா அவர் எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம வந்து அவரை பார்த்தது கிடையாது. அவருடைய வேலையே என்னன்னா, இடஒதுக்கீடுகள் அங்கங்க கரெக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகின்றதா என்பதை மேற்பார்வையிடணும். ஆனா அவர் இதுவரைக்கும் அந்த மாதிரி களத்துக்கு போனாரு, அது சம டேட்டாக்கள் வெளியிட்டார் என்பது போன்று எந்த விதமான ஒரு தகவலும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். பொருத்தமில்லாத இடங்கள்ல பொருத்தமில்லாத ஆட்கள் தான் இவங்களும் போட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு நபர், அதே வேளையில வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன், ஒரு அம்பேத்கரிஸ்ட், இது எல்லாமே கருத்தில் கொண்டுதான்
இவங்க வந்து போட்டிருப்பாங்க, தாவேக்கா போட்டிருப்பாங்க இல்ல இது எடுத்துக்கலாம். வந்து காலத்திற்கு வந்து இந்த காலத்திற்கு மிக பொருத்தமான தலைவர் அவர் அந்த துறைக்கு. கரெக்ட் கரெக்ட். ஓகே சார். எனக்கு இன்னொரு என்ன ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஜய் அவர்கள் ஒதுக்குன அந்த துறைகள் இருக்கு இல்லையா, அமைச்சர் பதவி துறைகள், அதுல யாருக்குமே இவ்வளவு தூரம் விமர்சனம் வந்தது கிடையாது. ஆனா திமுகவினர் வந்து ராஜ்மோகன் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுவதற்கான காரணம் என்னவா? அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க அவங்ககிட்ட இருந்து பட்டியல் சமூகம் வந்து வாக்கு வங்கிகள் வந்து விஜய்க்கு தாவேக்காவுக்கு மாறிடுமோன்ற அச்சம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான் வந்து இவர் மேலும் மேல இப்ப இன்னும் 2 துறையை வேறு வேலை தப்பி தவறி வந்து ஒரு முக்கியமான துறைகளை வந்து பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துட்டாருன்னா இவங்களுடைய அந்த ஓட்டு வங்கின்றதுல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சிதறல் ஏற்படும். கண்டிப்பா. அதுக்கு கடுமையான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த சமூகம் வந்து இப்படி ஒரு அதிகாரம் ஒரு பதவிகள்ல உட்கார்ந்தது கிடையாது. அது காமராஜருக்கு பின்னாடியா காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்னால இப்ப இவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு பதவிகள்ல உட்கார்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த துறையை இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பெரு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. மந்திரி திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி ஒரு பண்ணையார் அரசியல் இருந்தது. அந்த ஒரு மூத்த மந்திரிகள் ஒரு செட்டு இருக்கும். அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. எல்லாருமே புதுமுகமா இருக்கிறதுனால இவங்க வந்து துணிஞ்சு செயல்படுறதுக்கு, சுதந்திரமா செயல்படுறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஈகோ சிஸ்டமே உடைஞ்சு போச்சு. அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது இந்த ஊரு இந்த தொகுதினா அது இவர் தான், இந்த சாதிக்காரு தான், அவருக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கும். நீங்க இந்த ஒரு ஈகோ சிஸ்டமே சோசியல் இன்ஜினியரிங் உடைஞ்சு போச்சு. கண்டிப்பா உடைஞ்சு போச்சு. இப்ப முதல் பதவி இருக்காருல்ல இந்த 10 மந்திரிகள்ல, இந்த 10 மந்திரிகள்ல செங்கோட்டையனை தவிர எல்லாருமே புதுமுகம் தானே. ஓகே. ஆமா. அப்ப நீங்க இன்னொருத்தர் மேல இன்னொருத்தர் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல. கரெக்ட். ஓகே. வாய்ப்பே இல்ல. அப்ப வந்து அவரவர்கள் துறையை வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு, சுதந்திரமா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே வந்து இவருக்கு கொடுத்ததுல இவரோட உண்மையாவே விமர்சிக்கணும்னா எப்ப விமர்சிக்கணும், உண்மையாவே ஒரு வருஷம் பொறுத்து வந்து பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாரு அப்படின்றதுக்கு பின்னால நீங்க பேசணும். எடுத்த உடனே வந்து கொடுத்ததுக்கே நீங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் பதில் சொன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ வந்து ராஜ்மோகனுக்கு வழங்கப்பட்ட இந்த பொறுப்பு மூலமா நமக்கு வந்து பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கள் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் திமுக இருக்குது. கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப இதுல இன்னமும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், அதாவது திமுக நிறைவேற்றினாதான் சமூக நீதி, எங்களை தவிர வேற யார் நிறைவேற்றினாலும் சமூக நீதி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வந்து இத நம்ம பேசினா வந்து பேசிக்கிட்டே போறோம். நீங்க நான் இன்னொரு உண்மையை சொல்றேன். நீதி கட்சின்றதுக்கு ஒரு கட்சி வந்து ஆக்சுவலா வந்து தென்னிந்திய பிராமணர் இல்லாத ஒரு சங்கத்தினால, தென்னிந்திய நல உரிமை சங்கம், அது பிராமணர் இல்லாத ஒரு சங்கமா மாறி அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆகி நீதி கட்சி வந்துச்சுல. இந்த நீதி கட்சியினுடைய நீட்சி தான் இன்னைக்கு இருக்கிற திராவிட திமுக எல்லாமே. நீதி கட்சி வந்து 1920 வருது. 5 தடவை வந்து அதுல வந்து முதலமைச்சர் இருந்திருக்காங்க. யாரா இருந்திருக்காங்கன்னா வந்து பனகல் ராஜா இருந்திருக்காரு, தியாகராஜா செட்டியார் இருந்திருக்கிறாரு, பொப்புலி ராஜா இருந்திருக்கிறாரு, முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, சுப்ராயல்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, சுப்ராயன் ஒருத்தர் இருக்காரு. இவங்க மந்திரி சபையில ஒரு தலித்து கூட கிடையாது. ஆனா கட்சிக்கு பேரு நீதி கட்சி. ஒரு தலித்தே இல்லாத ஒரு அமைச்சரவை வச்சுக்கிட்டு அது நீதி கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க அவங்க. எப்ப வந்து நீதி கட்சிக்குள்ள வந்து MC ராஜா மந்திரி ஆகிறாருன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருது. 1937ல நீதி கட்சிகிட்ட இருந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருது. காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு அந்த பதவி ஏற்கிறதுக்கு ஒரு 6 மாச காலம் வந்து ஒரு 1935ல இருந்த ஒரு சட்டத்தை வந்து நீங்க வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கால வெயிட்டிங் பண்ணுது. அதுக்கு அந்த காங்கிரஸ் பதவியே இருக்கிறதுக்குள்ள ஒரு இடைக்கால மந்திரி சபை ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த மந்திரி சபையில அந்த இடைக்கால 6 மாச இடைக்கால மந்திரி சபையில தான் MC ராஜா மந்திரி ஆகிறாரு. உண்மையாவே நீதி கட்சி நீங்க தொடங்குறது உண்மையாவே அது நீதி கட்சியா இருந்தா நீங்க முதல் மந்திரி சபையில இருந்தே தலித்துகள் வந்திருக்கணுமா? ஏன்னா இன்னைக்கும் சொல்றேன், அதாவது வந்து MC ராஜா வந்து மந்திரியானது திராவிட இயக்கங்களால் இல்லை,
அவர் ஆதி திராவிட மகாஜன சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. Okay. சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராகவும் சரி, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து ஆதி திராவிட மகாஜன சபையிலிருந்து. ஓகே. அப்ப நீதி கட்சி வந்து 5 முதலமைச்சர்களை கொண்டு 5 அமைச்சரவையில கொண்ட நீதி கட்சியில ஒரு தலித்து கூட இல்லாம அந்த நீதி கட்சின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியா இருந்தா இப்ப நாங்க சமூக நீதினு சொல்லிடுறோம். இவங்க நீ சொல்ற பார்த்தா திமுக வந்து ஒரு ஆன்டி பிராமணிக்கலா தான் இருக்கிறாங்களோ இல்லையா, ஆன்டி காஸ்டிஸா வந்து அவங்க இல்ல. இல்ல, அவங்களுக்குள்ள நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே வரேன், பார்ப்பனர்களுக்கும் இந்த சூத்திரர்களுக்கும் இடையில இருக்கிற அதிகார போட்டி தானே தவிர இந்த அதிகார போட்டிகளுக்குள்ள 2 பேருமே தலித்த ஒடுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. நீங்க இவங்களை கருதவே இல்லை. இப்ப நீங்க எப்படி கருதணும்னா, உண்மையாவே திராவிட இயக்கம் அண்ணாவினுடைய கொள்கை என்ன? இந்துத்துவத்துக்கு எதிரானது. ஆமா. தனிநபர் பார்ப்பனர்களுக்கு இல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிரானது. ஆமா. அப்ப நீங்க சித்தாந்தத்துக்கு தானே எதிரியா இருக்கணும். ஆமா. அப்ப அதே சித்தாந்தத்தை உள்வாங்கின தலித்துகளை நீங்க உள்ள கொண்டு வந்துருக்கணுமா இல்லையா? நீங்க எப்படி விட்டுட்டு போனீங்க? அப்ப இவங்க வேணாம்னு சொன்னா அப்ப நீங்க சாதி இந்துக்களாக இவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். இந்துத்துவத்துக்குள்ள அவங்களுக்குள்ள அதிகார போட்டி, நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதா. எப்படி வந்து இப்ப திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்துக்கிட்டு 3வது ஒருத்தனை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அதே மாதிரி பார்ப்பனர்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, சூத்திரர்கள்ட்ட அதிகாரம். இன்னும் சொல்ல போனா வந்து அந்த முதல் நீதி கட்சின்றது வந்து எப்படின்னா சூத்திரர்களும் கிடையாது, அவர்கள் உயர் சாதி இந்துக்கள். ஓகே. அதுலயே ஆமா, டிஎம் நாயர், நடேசனாரு, சவுந்தரபாண்டியனாரு, பிடி ராஜன், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா உயர் சாதி இந்து உயர் சாதிகள். அதுலயே அதுல எல்லாமே சிவகங்கை ராஜா இருந்திருக்கிறாரு, ராமநாதபுரம் ராஜா இருந்திருக்கிறாரு, சாத்தூர் ஜமீன் இருந்திருக்கிறாரு. அப்ப இவங்கெல்லாம் வந்து பெரிய நிலச்சுவாழ்ந்தார்களும் பெரிய பெரிய தரகு முதலாளிகளும் பெரிய பெரிய அதாவது உயர் சாதி சேர்ந்த பணக்காரர்கள் தான் இருந்தாங்களே தவிர அங்க எந்த ஏழையை கொண்டு வந்து நீதி கட்சி கொண்டு வந்து. அப்ப இப்படித்தான் சொல்லிக்கிட்டே அந்த வரலாறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த 100 ஆண்டு காலத்துல வந்து இருக்கிற ஒரு பேட்டர்னே வந்து விஜய் உடைச்சிருக்கான்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கட்சி இடையில செஞ்சாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு அப்புறம் இங்க இருந்த திராவிட கட்சிகள் வந்து செய்யல. அதுக்கு பின்பாக திராவிட கட்சியில இடையில கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாங்க. ஒரு அதாவது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஓபி ராமே ஒரு மின்சாரத்துறை மந்திரியா இருந்தார் கலைஞர் காலத்துல. அதுக்கு பின்னால வந்து இப்போ சொல்றாங்கல்ல, காந்தியூர் செல்வராஜன் ஒருத்தர் கைத்தறித்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து கருப்புசாமி ஒருத்தர் கால் நடத்துற மந்திரியா இருந்தாரு. இப்படி வந்தாங்க. ஆனா இதுல என்ன நடந்ததுன்னா, அந்த துறைகளினுடைய இடங்களை பார்க்கணும். புரோட்டோகால்ல அவங்க எங்க இருந்தாங்க? புரோட்டோகால்ல தகுதிகளுக்கு ஏற்ப நடத்தப்பட்டார்களா? இல்ல, 20 மந்திரிகளுக்கு பின்னால இருப்பாங்க. அவங்க முன்வரிசைக்கு வந்ததே இல்லை. அப்ப நீங்க வந்து ஒரு கைல்வெளி எங்க இருக்கும்? கைல்வெளி வந்து அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாது. ஒரு மினிஸ்டர் கூட்டத்துல வந்து எந்திரிச்சு ஒரு ஆதிராவிட நலத்துறை மந்திரி எந்திரிச்சு வந்து எங்க துறைக்கு நீங்க வந்து இதை செய்யல, எங்க துறையில இவ்வளவு பாதிப்பு இருக்கு, என்னைக்காவது நீங்க வந்து அதை பேசி ஒரு பேட்டி வந்திருக்கா? இல்ல. ஏன் காரணம்னா அப்படி பேச விடுறது இல்லை. அங்க வந்து ஒரு மூத்த குழு இருந்துட்டு 2 திராவிட கட்சியிலுமே அவங்க தான் பேசுவாங்க, அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ரொம்ப பேசுனா ஏமா எங்களுக்கு தெரியும் பார்த்து இப்படித்தான் நடந்துகிட்டே இருந்தது தவிர நீங்க வந்து முக்கியத்துவம்ன்றது வந்து எப்படின்னா, ஒருத்தருக்கு கொடுக்கறது இல்ல முக்கியத்துவம், ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறது இல்ல முக்கியத்துவம். அவருக்கான சுதந்திரத்தையும் அவருக்கான கண்ணியத்தையும் அவருக்கான உரிமையும் கொடுக்கணும். அதுதான் வந்து அதாவது கொடுக்கறதுன்றதை தவிர சும்மா அடிமையா கூட வச்சுக்கிறதுக்கு பேர் கொடுக்கறது. இப்ப இதுல ஒரே ஒரு இறுதியான ஒரு கேள்வி சார், என்னன்னா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் ஒருவேளை தாவேக்காக போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் ராஜ்மோகன் அவர்களை வந்து ஒரு பிம்பப்படுத்துறாங்க. அவருக்கு வழங்கப்பட்ட பதவியை மட்டும் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப விசிகாவும் ஒருவேளை திமுக கூட இல்லை என்றால், இப்ப கடந்த தேர்தல் இந்த 2026 தேர்தல் இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா திமுக இந்த 57 இடமும் ஜெயிச்சிருப்பாங்கன்றது பெரிய டவுட்டா இருக்கு சார். கண்டிப்பா. அதாவது ஆரம்பத்துல இருந்தே வந்து தாவேகா முதல் கூட்டத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க உண்மையாவே விரும்பி அழைச்சது விசிகாவத்தான், அதே திருமாவளவனத்தான். அவர் பேரை தான் உச்சரிச்சார். எந்த தலைவர் பேரையும் அவர் உச்சரிக்க, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு வெளிப்படையான அழைப்பு. அதாவது மறைமுகமா கூட கிடையாது, வெளிப்படையான அழைப்பு. அதாவது ஒரு பிரச்சார மேடையில முதல் துவக்க மேடையிலே அப்படி சொல்லி அழைச்சவங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அரசியலை வந்து இப்ப நீங்க வந்து எப்படி உற்று நோக்கணும்னா, யாருக்கு அரசியல் தேவை, யாருக்கு அதிகாரம் தேவை அப்படின்னா வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் தேவை,
அது அவங்களுக்கு தான் அதாவது அரசியல் தேவை. இப்போ ஒரு குடியாட்சி அப்படின்னு சொன்னா அதனுடைய என்ன, அதாவது குடியாட்சிக்கும் முடியாட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முடியாட்சியில எல்லா அதிகாரங்களும் மன்னர்கள்ட்ட இருக்கும். ஆமா. குடியாட்சியில வந்து எல்லா அதிகாரங்களும் அந்தந்த மக்கள்கிட்ட இருக்கும். ஆமா. அப்ப அந்தந்த மக்கள்ன்றது அவங்க இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தின் படிதான். கரெக்ட். அப்ப அந்த பிரதிநிதித்துவம் இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதான்றதான் நம்மளோட கேள்வி. திமுக வழங்கப்படல. ஆமா. இப்ப நீங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 25% இருப்பாங்க கண்டிப்பா. நீங்க சென்சஸ் எடுத்தா பட்டியல் சமுதாயம். ஆமா. ஆனா 25% இருக்கிற இந்த மக்களுக்கு அதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்களான்னா இல்லவே இல்ல. ஆமா. இல்லவே இல்ல. ஆமா. இப்ப நீங்க ஓட்டு போடுற இடத்துல பாருங்களேன், எங்க நீங்க சேரி பகுதியில் எடுத்து போய் ஓட்டு லிஸ்ட் எடுங்க, 195 பேர் ஓட்டு போடுறோம். ஒரு நாளைக்கு வந்து நடக்க முடியாத கிழவியா இருந்தா கூட அந்த கிழவியை வந்து கட்டிலோட தூக்கிட்டு போய் ஓட்டு போட்ட காலம்லாம் நம்ம நேர்ல பாத்துருக்கோம். அப்ப இந்த ஓட்டு போடுற ஒரு விழாவை வந்து ஒரு திருவிழாவா எண்ணி அதை வந்து கொண்டு போய் போட்டு அந்த வாக்கு பெட்டிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 95% இதை வந்து நிரப்புறது வந்து பட்டியல் சமூகம். ஆனா இவ்வளவு வாக்கையும் செலுத்திட்டு அவங்களுக்கு என்ன நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்றதான நம்ம கேள்வி. நிச்சயமா பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா கூட குறைந்தபட்சம் 25 தொகுதியாச்சும் வழங்கிருக்கணும். அதாவது 25% கொடுத்துருக்கணும். நீங்க மந்திரி சபையில வந்து குறைஞ்சது 3 பேர் இல்ல 4 பேர் வந்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. நீங்க வந்து அப்ப அதுவே அதையே தராம சும்மா வந்து, அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரதிநிதித்துவத்தையும் இவங்க முன்படுத்தாம இல்ல வாக்கு சதவீதத்துல இவங்க ஒருத்தனை பேர் இருக்காங்களே இவங்களை வந்து ஒதுக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையிலையும் இவங்களை அணுகாம திமுக இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ கருணை அடிப்படையில ஏதோ நமக்கெல்லாம் வந்து இவங்க வந்து கருணை அடிப்படையில இரக்கம் காட்டி ஏதோ வந்து இவங்களை சலுகை வழங்குற மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. இது அரசியலே கிடையாது. அதனாலதான் திமுகவுக்கு வந்து அந்த அச்சம் வந்து இருக்குது. அந்த அச்சம் வந்து அதே மாதிரி அதனாலதான் வந்து விசிகா இல்லைன்னா திமுக இன்னும் கூட தோத்துருக்கும். கண்டிப்பா அதிகமா தோத்துருக்கும். அது கண்டிப்பா அதிகமா தோத்துருக்கும். நீங்க இன்னைக்கும் நீங்க வந்து திமுகவுல வந்து பெரிய வாக்கு வங்கி உள்ள சமூகம் பட்டியல் சமூகம் தாங்க. கண்டிப்பா. ஆமா. அது வந்து டேட்டா எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆமா. பட்டியல் சமூகம் வந்து இன்னைக்கும் திமுகவுல ஜாஸ்தி இருக்கு. அவங்க அந்த திமுக காரங்க தான் இன்னைக்கு விசிகாவா மாறி இருக்காங்க. நீங்க அதிமுகவுல இருந்து விசிகாவுக்கு வரல, கம்யூனிஸ்ட்ல இருந்து விசிகாவுக்கு வரல. இந்த விசிகா எங்க இருந்து வந்திருக்குன்னா திமுகவுல இருந்து வந்தது ஓட்டு. இன்னைக்கு வந்து அவங்க அப்பா திமுக காரா இருப்பாரு, மகன் விசிகா காரா இருப்பாரு. இப்ப இவங்க இந்த 2 பேரே வந்து அப்பா திமுகவும் மகன் விசிகாவும் இருந்த பேரன் தாவேக்கா போயிட்டாங்கன்னா அதனால அந்த பதட்டத்துலதான் அவங்க பேசுறது. சோ அதனாலதான் வந்து இந்த கோணத்துல பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு விசிகா இல்லைன்னா இந்த 57 வந்திருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். விசிகா தாங்க பெரிய கட்சி. ஆமா. நீங்க காங்கிரஸ் வந்து அதுல ரொம்ப கம்மி. கம்யூனிஸ்ட், மதிமுக நீங்க எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வாக்கு வங்கியில மற்றபடி வந்து தேர்தல் வேலை செய்யறதுல இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆட்கள் கம்மி. அதுல இருந்த இன்னும் சொல்ல போனா அதுல இருந்த 2வது பெரிய கட்சி விசிகாங்க. அது வெளியே வந்திருந்தா அன்னைக்கு கள நிலைமையே மாறி கள நிலைமையை கண்டிப்பா மாறி இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. ஆமா. சரிங்க சார். பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்க 90s அந்த 1920-30 காலகட்டம் வரைக்கும் தரவுல சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகின்றோம். தேவைப்பட்டால் நம்ம இது ராஜ்மோகன் சம்பந்தமான டேட்டாவை இன்னும் கூட அடுத்த ஒரு காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.